Hi students, properties of definite integrals. First one, integration a to b f of x into dx is equal to integration a to b f of t into dt. Second one, integration a to b f of x into dx equal to minus b by a f of x into dx. Third one, if f of x and g of x are continuous functions in AB, then integration of AB f of x plus or minus g of x into dx is equal to integration a to b f of x into dx plus or minus integration a to b g of x into dx. If f of x is a continuous function in AB and a is less than c less than b, then integration a to b f of x into dx is equal to integration of a to c f of x into dx plus integration a to b g of x into dx. Fifth one, integration 0 to a f of x into dx is equal to integration 0 to a f of a minus x into dx. Sixth one, if f of x is an even function and integration of minus a to a f of x into dx is equal to 2 into integration of 0 to a f of x into dx. B, if f of x is an odd function, then integration minus a to a f of x into dx is equal to 0. If f of x is an even function, then f of x is equal to f of minus x. If f of x is an odd function, then f of minus x is equal to minus f of x. Seventh one, integration a to b f of x into dx is equal to integration a to b f of a plus b minus x into dx. Example 2.75. Evaluate integration minus 1 to 1 x to the power of 5 into dx by a square minus x square. அப்போ கொடுத்துருக்கிறத நம்ம f of x எடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் 1 by 1 x to the power of 5 into dx by a square minus x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of xன்னு சொன்னது பதில் நம்ம என்ன செய்யணும், f of minus x அப்படின்னு போட்டுட்டோம்னா எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 5 அப்புறம் a ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் டு த ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம இப்படி போட்டுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், 5 டைம்ஸ் அதுமாரி நம்ம பண்ணும்போது ஆட் நம்பர் வரும்போது நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 5 அப்படி தான் வரும். ஓகேவா? அதனால் மைனஸ் வந்துருக்கு பை ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஈவன் நம்பர் வந்துருந்ததுனால நம்ம ப்ளஸ் தான் வரும், அதனால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது நம்ம எடுக்கும்போது தனியாக அப்படி மைனஸை தனியாக போட்டுட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இது ஈக்குவலன் டு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, எக்ஸ் டு த பவர் ஆஃப் 5 இன்ட்டு டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கா? ஆனால் அதுவும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல் தான் இருக்குது, பட் முன்னாடி ஒரு மைனஸ் வந்திருக்கு. அதனால் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு என்ன ரூலு, அக்கார்டிங் டு த டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ் ப்ராப்பர்ட்டியில் 6th பி செக்ஷனில் நம்மளுக்கு இதுமாரி ஒரு ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ அதை ஃபார்முலா படி பார்க்கும்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஒரு ரூல்ஸில் வருது. ஓகேவா? ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி வருதுன்னா, therefore எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஆட் ஃபங்க்ஷன் ஆகுது? therefore integration of minus a to a f of x into dx equal to 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. எப்போ வருது? when it is an odd function சொல்லும்போது 0 வருது. எப்படின்னா f of x is an odd function அப்படின்னா f of minus x equal to minus of f of x அப்படின்னு வந்திருந்துருந்துன்னா ஓகேவா, அதுக்கு என்னதுன்னா f of minus x is equal to 0 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ இங்கே வந்திருக்கிறது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, f of minus x, அதுக்கு போட்டுக்கலாம், என்ன போட்டுக்கலாம், நம்ம 0ன்னு போட்டுக்கலாமா, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துருந்தா அது வந்து இன்டெகிரேஷன் ஆஃப்
நம்மளுக்கு என்ன வந்திருக்கு மைனஸ் 1 to 1 x to the power of 5 into dx equal to a square minus x square equal to 0 அப்படி நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான் அதுக்கு எவாலுவேஷன் வேல்யூ. ஓகேவா? இது வந்திருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா எப்போ ஜீரோ ஆகும்? ஒன்ஸ் இஃப் இட் இஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்ததுன்னா ஜீரோ வரும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில் கொடுத்ததுனால நம்ம இதுக்கு இப்படி போட்டுட்ருக்கோம். ஓகேவா?